டிசம்பர் 17ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் அமையவுள்ள இல்லம். ஆன்சர் தமிழ்நாடு ஹஜ் இல்லம். இது எங்கே அமைய உள்ளதுன்னா சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகே. செகண்ட் கொஷின், அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மலேசியா ஆட்டத்தில் இரட்டை சதம் அடித்த முதல் இந்தியர். ஆன்சர் அபினான் குண்டு. தேர்ட் கொஷின், 1971 போர் வெற்றி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 16. இது விஜய் திவாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த போர் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையில. இந்த நாளில் பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர் மாளிகையில் பரம்வீர் காட்சியகம் அமல்படுத்தியிருக்காங்க. பரம்வீர் விருதுன்னா போரில் உயிர் நீத்தவங்களோட படங்களை இந்த பரம்வீர் காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஃபோர்த் கொஷின், இந்தியா ஜோர்டான் வர்த்தக மதிப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ உயர்த்தணும் அப்படின்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா ஆன்சர் $5 பில்லியன் உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக $2.3 பில்லியன் இருக்குது. இதை இரட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒப்பந்தம். அது இல்லாமல் 5 ஒப்பந்தங்கள் இருக்குது. ஒன்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, 2வது நீர்வள மேலாண்மை மற்றும் மேம்பாடு, 3வது பெட்ரோ எல்லோரா நகரங்கள் இடையே கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு. பெட்ரோங்கிறது ஜோர்டானில் இருக்கிற நகரம், எல்லோராங்கிறது இந்தியாவில் இருக்கிற நகரம். ஃபோர்த்து எண்ம தீர்வுகள் பகிர்வு. ஃபிஃப்த்து கலாச்சார பரிமாற்ற ஒத்துழைப்பு. ஃபிஃப்த்து கொஷின், காப்பீட்டுத்துறை 100% எஃப்டிஐ, அதாவது காப்பீட்டுத்துறையில் அந்நிய நேரடி முதலீடு 74%லேருந்து 100% உயர்த்தியிருக்காங்க. இப்படி 100% உயர்த்தினாலும் இந்த காப்பீட்டுத்துறையோட நிர்வாக தலைவர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பெற்றவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு பேர் காப்பீட்டு திருத்த சட்டம் 2025. அதாவது தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா.